சாரி, லோபோ டீபோ. ஓகேவா? லாங் ஆக்டிங், ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கேட்பாங்க. என்எம்ஜே பிளாக்கர்ல எது லாங் ஆக்டிங் கேட்குறப்ப நம்மளுக்கு முழிச்சிருவோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறாண்டி லாங் ஆக்டிங் எல்ஓ டீபோ, லோபோ டீபோ அப்படின்னு வச்சுக்கோங்க. டீபோ. ஓகேவா? அடுத்து வந்துட்டு பேன்குரோனியம். பேன்குரோனியம் என்ன வச்சுக்கோங்கன்னா, இங்க எழுதிருக்கவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அதாவது வந்து ஃபேன் போட்டா ரொம்ப நேரம் காத்து வரும். சரியா? அப்போ ரொம்ப நேரம்ன்றத நம்ம லாங்னு வச்சுக்கணும். ஸோ ஃபேன்ன்றத ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேன் போட்டா ரொம்ப நேரம் காத்து வரும். அடுத்து பைபர் குரோனியத்தை பெப்பர்னு நான் வச்சுக்கோங்க. பெப்பர் ரொம்ப நேரம் காந்தும். சரியா? அடுத்து இதுல பெயிண்ட்ல இருக்கு. அடுத்து வந்து டாக்ஸக்யூரியம். இந்த டாக்ஸவை எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா, அதே மாதிரி தான் அந்த எல்ஓ லோபோ டியூபோன்னு சொல்லி கொடுத்தேன்னா, அதே எல்ஓ இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் டிஓ டாக்ஸில். அப்போ வந்து லோடோ வந்து நீங்க லூடோன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை லோடோன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. லூடோ லூடோ கேம் விளாடுற மாதிரி லூடோ இல்லை லோடோ. அதாவது நான் இந்த லாங் ஆக்டிங்ன்ற அந்த இதுக்குள்ளேயே அந்த 4 ட்ரக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 4 ட்ரக்கையும் நீங்க படிக்கக்கூடாது. அந்த லாங் ஆக்டிங் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, லாங் ஆக்டிங் அதுலயே நம்மளுக்கு அந்த லாங்கை வச்சே நம்மளுக்கு எல்லா ட்ரக்கும் ஞாபகம் வரணும். அந்த எல்ஓனா எல்ஓ வருது, அப்ப டீபோ. ஓகே. லாங்னா ரொம்ப நேரம் ஃபேன் போட்டா ஓடும். ஓகே. ஃபேன்னா பைபர். பெப்பர் வந்து ரொம்ப நேரம் காந்தம். அப்படி. ஓகே, முடிச்சு, அது முடிச்சு. எல்ஓனா லூடோ. லூடோ கேம்னா டாப்ஸ். ஓகே, முடிஞ்சா? லாங் ஆக்டிங், ஏன்னா இப்படிதான் கேட்பாங்க. லாங் ஆக்டிங் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து எதுவுமே மண்டையில நிக்கவே நிக்காது. திரும்பி சொல்றேன், இப்ப நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. மறந்துடுவோம். ஸோ வந்துட்டு நான் நோட்ஸும் போடுவேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ரிவிஷன் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மாதிரி மைண்ட்ல எப்பயுமே இருக்கும், மறக்காது. அதனாலதான் நான் சொல்றேன். எல்லாரும் இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. மனப்பாடம் பண்றப்ப இங்க ஞாபகம் இருக்கும், ஆனா எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு மறந்துடும். சரி, அதனால சொன்னேன். சரி, ஓகேவா? லாங் ஆக்டிங் முடிஞ்சு. லாங் ஆக்டிங்ல லாங்க வச்சும் எல்போ வச்சும் அந்த இதை 4ஐயுமே சொல்லிடணும். ஓகேவா? குரோனியம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இன்டர்மீடியட் ஆக்டிங்ல வந்து என்ன இருக்குன்னா, வி குரோனியம், ப்ரோக்ரோனியம், ரெபக்ரோனியம், அட்ரோக்ரோனியம், இது ஒண்ணு இருக்கு. சரியா? இதுல வந்து நான் என்ன வச்சிருப்பேன்னா, ரோவீரா அப்படின்னு நான் வச்சிருப்பேன். இன்டர்மீடியட்னா ரோவீரான்னு சொல்லியிருப்பேன். ரோக்ரோனியம், வீக்ரோனியம், அடுத்து ரபக்குரோனியம் அப்படின்னு வச்சிருப்பேன். இன்னொன்று வந்து முக்கியமான ட்ரக் அட்ரக்யூரியம். இந்த ஒரு ட்ரக்கு மெயினா படிச்சு வச்சுக்கோங்க. அட்ரக்யூரியம் மட்டும் நம்ம இருக்க ட்ரக்லயே ஒரே ஒரு ட்ரக் அட்ரக்யூரியம் மட்டும்தான். ஹாஃப்மேன் எலிமினேஷன் அந்த ஒரு ட்ரக்குக்கு எக்ஸாம்பிள் வந்து அட்ரக்யூரியம் மட்டும்தான். ஹாஃப்மேன் எலிமினேஷன்னா நம்ம இது மூலம், அதாவது லிவர் கிட்னி மூலம், லிவர் மூலம் பிளட் எக்ஸ்கிரீட் ஆகும். அதை நான் பின்னாடி வரும், அதை நான் சொல்லித்தரேன். ஹாஃப்மேன் எலிமினேஷனை ஃபாலோ பண்ற ஒரே ட்ரக் அட்ரக்யூரியம் மட்டும்தான். ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த அட்ரக்யூரியம். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்து வந்து லாங் முடிஞ்சு, இன்டர்மீடியட் முடிஞ்சு, ஷார்ட்னா என்ன அர்த்தம்? ஷார்ட்னா மிவக்குரியம். ஷார்ட் மீன்ஸ், ஷார்ட்டுக்கு தமிழ் என்னன்னா கம்மி. கம்மினா மீ மீன்ஸ் இங்க எம்ஐ. அத கம்மியை வந்துட்டு நம்ம டங்கிலீஷ்ல எழுதுறப்ப கம்மி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எம்ஐனா எம்ஐ, இங்க எம்ஐ அப்படின்றப்ப மிவக்யூரியம். உங்களுக்கு ஈஸியா இந்த ட்ரக் எல்லாமே நான் வச்சிடலாம். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஸ்டின், அதாவது இது எதுக்கு சொல்லித்தரேன்னா, கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சரை நீங்க அடிச்சிடணும். அதுக்காண்டி தான் சொல்லித்தரேன். புரியுதா? டீபோலரைசிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல வேணாம் ப்ரோ. டீபோலரைசிங்னா அயான் உள்ள போறதுனால உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். நீங்க அதெல்லாம் தெரியறோட மெயினா இதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, கிளியரா தான் புரியுது. செகண்ட் திங், நான் டீபோலரைசிங் முடிச்சிட்டோம். அடுத்து டீபோலரைசிங். ஓகேவா? அந்த ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க. கம்மினா எம்ஐ, மிவக்யூரியம். ஓகே. அடுத்து டீபோலரைசிங்ல டி, டிக்கு மீன்ஸ் டி,
அப்போ டிக்குனா இந்த டிஐஏ டி நான் வச்சுக்கணும், இந்த டிஇஏ டி நான் வச்சுக்கணும். ஸோ டை கெமித்தோனியம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இன்னொன்று சக்சினைல் குளைன் இதில் மட்டும் படிச்சே ஆகணும். டீபோலரைசிங் சக்சினைல் குளைன் அந்த ஒரு ட்ரக் மட்டும் படிச்சுக்கோங்க, படிச்சிடலாம் ஈஸியா. சரியா? 1-2 இருந்தால் ஈஸியா படிச்சிடலாம். மொத்தமா நம்ம ஏதாச்சும் ஷார்ட்கட்டே இல்லாம ஏத்துறப்பதான் டீபோலரைசிங் நான் டீபோலரைசிங் ஆக்குவோம், லாங் ஆக்டிங் இன்டர்மீடியட் ஆக்குவோம், டக்குன்னு சக்சினைல் குளைனே ஷார்ட் ஆக்டிங் போய் போடுவான். சரியா? குழப்பிடும். அடுத்து டைரக்ட்லி ஆக்டிங், டைரக்ட் டான்ட்ரோ எழுதியிருப்பேன் எங்கேயாச்சும். அந்த இருக்கு பாருங்க. டைரக்ட்னா டான்ட், டே அந்த மாதிரி. ஓகேவா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், டைரக்ட் டான்ட்ரோலின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயின் ஒரு ஸ்பெசிபிக் யூஸ் இருக்கு இந்த கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். இது டான்ட்ரோலினை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஐவில யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ஹாலோதேன் இன்டியூஸ்டு ஹைப்பர் தெர்மியா அப்படின்ற ஒரு